இங்க ஒருத்தன் ஷாலின் மார்க் ஆகுறதுக்காக அவன் தலையில இருக்க ஹேரை ரிமூவ் பண்றான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட யோசிக்காம முன்னாடி இருக்க ஊதுபத்தியில அவன் தலையை குத்தி பர்ன் பண்றான். இப்ப லெஃப்ட் சைடு முடிஞ்சதுமே மறுபடியும் ரைட் சைடையும் பர்ன் பண்ணிடுறான். கடைசியா இன்னும் 2 ஊதுபத்தியில எடுத்து அவன் தலையிலேயே குத்துனவன் மாங்காருக்கான ரிச்சுவல் ஸ்கார்ஸை அவன் தலையில உருவாக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறமா அவன் முடிச்சு பாக்குறப்ப மாங்கோட ட்ரெஸ்ல இருப்பான். சோ ஷாலின் டெம்பிள் அவனை ஏத்துக்கிறச்சுன்னு ட்ரைனிங் பண்ற இடத்துக்கு கிளம்புறான். அந்த டெம்பிளை சுத்தி ஓநாய்களோட தொல்லை இருக்கதால டம்மியான ஓநாய்களை வச்சு அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க யாரும் அதை கொல்லாம காயப்படுத்தி ஓட வைக்கிறதுக்கு மட்டும்தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்ப சாங்குக்கு அது யூஸ்லெஸ் டெக்னிக்னு தோணுது. சோ அக்ரெசிவா அதை அட்டாக் பண்ணி அந்த டம்மியை டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். அதை பார்த்து ஷாக் ஆகி அங்கே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்த மாங்க் உயிர் எடுக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமை இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா உல்ஃபை கொல்லாம அதை காயப்படுத்தி அதோட பற்களை மட்டும் வெளியில கொண்டு வர டெக்னிக்கை சொல்லி கொடுக்கறாரு. சோ சாங் அவன் தப்பை ஏத்துக்கிறான். இருந்தாலும் ஷாலின் டெம்பிள்ல அவனை சேர்த்துக்க முடியாதுன்னு துரத்திடுறாங்க. ஆனா அவன் அதோட நிறுத்தாம டெம்பிளுக்கு பின்னாடி இருக்க குகையில கடுமையா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க விழுதுகள் இருக்க முடிச்சுக்களை அதுங்களை கட் பண்ணாமலே அவுக்குறதுக்கு ட்ரை பண்றான். அதுக்கப்புறமா தண்ணி மேல இருக்க பாறைகளை குதிச்சு பிராக்டிஸ் பண்ணவன் அவனோட பிளெக்சிபிலிட்டியை அதிகமாக்குறான். அதே நேரத்துல மாங்கும் அவன் டிட்டர்மினேஷனை பார்த்துட்டு அவனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கறாரு. இப்போ அந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் ஆகணும்னா அந்த டம்மியில இருக்க பற்களை மட்டும் தான் அவன் வெளியில கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம அந்த டம்மி இந்த டைம் அசையாம இருக்காது. மாங்க் அந்த டம்மியை ஆபரேட் பண்ணுவாரு. சோ ஆரம்பத்துல இருந்தே மாங்க தாண்டி அவனால அந்த டம்மியில ஒரு சின்ன கீரலை கூட போட முடியல. இருந்தாலும் போக போக அவன் பயிற்சி அவனுக்கு கை கொடுக்குது. சோ கடைசியா அவன் மாங்க டிஃபீட் பண்ணி உல்ஃபோட பற்களை வெளியே கொண்டு வந்துடுறான்.